வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நாம் கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. இந்த டெட் தேர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு அப்ளை கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட்டில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறார்கள் என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான 2025 11/8/2028 அன்றைக்கு நடந்தது. தாள் 1 தாள் 2 தேர்வு அடிப்படையில் OMR அடிப்படையில் ரிசல்ட்ஸ் எல்லாமே 25/2/2025 துறையின் கீழ் விண்ணப்பதாரர்களுக்கு மதிப்பெண்கள் 60 குறைச்சாங்க. கம்யூனிட்டி வைஸ். அதே போல் தற்சமயம் தேர்வு நிலை தேர்ச்சி அல்லது தகுதியற்றவர்கள் என குறிப்பிட்டு விண்ணப்பதாரர்கள் டெட் மின் சான்றிதழ்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டாங்க. இவர்களில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் திருத்தப்பட்ட மீண்டும் ஒரு ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ரிசல்ட்ஸை பார்த்திங்கன்னா மீண்டும் நிறைய பேர் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் டெட் சர்டிஃபிகேட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல்கள் பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பியில் போயிட்டுருக்குங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வு பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு அப்ளை பண்ணுறதுல அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஆனால் அரசு பள்ளி டீச்சர்ஸ்களால் அப்ளை பண்ணவே முடியல. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் இருக்கிற தற்காலிக ஆசிரியர்களுக்கு இதை அப்ளை பண்ண முடியல. இதனால் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பை திறந்து விடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்து உரைப்பாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெட் தேர்வில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. சிறப்பு டெட்டில் டெட் தேர்வில் தோல்வியடைந்த அனைத்து நபர்களுக்கும் சிறப்பு டெட்டு இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டெட் தேர்வில் தோல்வியடைந்த அனைத்து நபர்களுக்குமே சிறப்பு டெட் கண்டிப்பாக 100% இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த டிஆர்பியோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே 5 சப்ஜெக்ட்டுக்கு வெளியிட்டுருவாங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 65-70 மார்க் மேலே இருந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவுக்கு ரெடி ஆகிக்கலாம் மக்களே. கெட் ரெடி டு இன்டர்வியூ. இந்த மதிப்பெண்கள் இருந்தால் அடுத்து இந்த UGTRB நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. 2026 UGTRB அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக ஒரு நல்ல செய்தி விரைவில் வர இருக்குது. பொறுத்ததை நாம் பார்க்கலாம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இந்த ஒரு நல்ல செய்தி நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு வழங்கியிருக்காங்க. டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலான மதிப்பெண்கள் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையும் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவல்கள் அனைத்துமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.